Hi brothers and sisters, welcome to this new video. Another range bound day. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் வால்டெலிட்டி தான் மேலே கீழே அடிச்சுட்டே இருந்தது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிஃப்டியுடைய அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் லாஸ்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் போட்டிருக்கு. அதோடைய பேட்டர்ன் என்ன, அது எந்த பக்கம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். மார்க்கெட் வந்து 7 ட்ரேடிங் செஷனாக மேலே மூவ் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ சார்ட்டை பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் அழிச்சிடலாம். மேலே மூவ் ஆகிட்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்த இருக்குதா, பெருசு பண்ணிடுவோம். இது பாருங்க, 7 ட்ரேடிங் செஷன், 1 2 3 4 5 6 7 ட்ரேடிங் செஷனா மேலே அப். முந்தின நாளை விட 2 பாயிண்ட் 5 பாயிண்ட்டும் மேலே மூவ் ஆகிட்டே போச்சு. ஆனால் எல்லாமே கேப் அப் ஆகிட்டு கீழே வந்திருக்கு பெரும்பாலும். சரியா? ஸோ இன்றைக்கும் அதுதான். மார்க்கெட் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. இது பாருங்கள், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி அபோவ் ட்ரேடானால கேப் அப்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக்டில் ஜாயின் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 1.5% டவுன் ஆகி 10.36, ரொம்ப லோ விக்ஸு. அதே மாதிரி ஐஎன்ஆர் வரலாறு காணாத வீழ்ச்சி 88.44, லைஃப் டைம் லோ. அப்படியே உடச்சி போயிட்டே இருக்குது. இது மார்க்கெட்டுக்கு வந்ததில்லை, நாட்டுக்கு வந்ததில்லை. எல்லாம் ட்ரம்ப்புடைய இதுதான். யூரோப்பியன் யூனியன் 100% டேரிஃப் போட சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நியூஸையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு 5 மினிட்ஸ் மாற்றிடுறேன். எஸ்டர்டே க்ளோஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க. எஸ்டர்டே க்ளோஸ் 24,973, ஓப்பன் 24,945, 30 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. எஸ், 9.15 ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு, 24,940. அதே இன்றைய லோ 9:25க்கு 25,008, 25,000 கிராஸ் பண்ணிருச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே. ஆனால் 60% அப்பாச்சு. ஆனால் 11:40க்குள்ள மலமலன்னு மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. 24,950 வந்தது. இந்த சார்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா மெதுவாக மேலே ஏறி 25,037ங்கிற நிறைய ஹை, அதுதான் டுடேயுடைய ஹை. 80 பாயிண்ட்ஸு அப்பில் போச்சு. 3:30 மணிக்கு 25,008 க்ளோஸ் ஆகிருக்கு. 3 மாதத்துக்கு பிறகு, அதாவது 11 ட்ரேடிங் செஷன் பிறகு 25,000 மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். டே கேண்டில் மாத்திரம் இது பாருங்க, 11 ட்ரேடிங் செஷன் இப்போ 25,000க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. சரியா? சப்போர்ட் 25,700, ரெசிஸ்டன்ஸ் 25,100, 25,300. டாப் கெய்னர் இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.5% அப்பு, அதானி என்டர்பிரைசஸ் 2.5% அப்பு, என்டிபிசி 1.5% அப்பு, ஆக்சிஸ் பேங்க் 1.5% அப்பு. டாப் லூசர் இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு, பஜாஜ் ஆட்டோ 1.5% டவுனு, ஹெச்எம் மோட்டார் 1.5% டவுனு, எஸ்பிஐ லைஃப் 1% டவுனு. வெயிட்டேஜ் +27க்கு ஏர்டெல் +14, ஆக்சிஸ் பேங்க் +12, ரிலையன்ஸ் +10, இன்ஃபோசிஸ் -20. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டிக்கு மாத்திரம் இதை ஒரு கிரீன் கேண்டில், சின்ன கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 54,402 டு 54,757, 350 பாயிண்ட்ஸு அப்போ இருக்குது. சப்போர்ட் 54,000, ரெசிஸ்டன்ஸ் 55,000. கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 5. சரியா? கோல்டை பொறுத்தவரை அது வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்குது. இது இப்போ பாருங்க, இதோடைய லைஃப் டைம் ஹை 33,674, இப்போ 3,640 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மார்க்கெட் அதோட அதாவது ஒன் சைடாக அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போதைக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்குது. இருந்த போதிலும் அது பத்தாது. அது 36,000க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இதை பொறுத்தவரை சில்வர் அதே மாதிரி தான். அதோடைய ஹை வந்து 41,672, இப்போ 41,162 ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் 62.81, 1.5% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. இதை பொறுத்தவரை பிட்காயினை பொறுத்தவரை நல்லா ஏறிட்டு இருக்கு. 1,14,000 கிட்ட ஏறுது. 1,08,000 வரைக்கும் இறங்குச்சு. 6,000 பாயிண்ட் ஏறிடுச்சு. அதோடைய லைஃப் டைம் 1,24,517. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே அப்பு. டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.25% அப்பு, நாஸ்டாக் ஃபிளாட்டு.
இங்கிலாந்து எஃப்டிஎஸ்சி 1/2% அப்பு, சிஎஸ்சி இட்டாலி 3/4% அப்பு, டிஎக்ஸ் ஜெர்மனி 1/4% அப்பு, ஜப்பான் நிக்கி 1% அப்பு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/4% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங் 1/4% டவுனு, தைவான் ஃப்ளாட்டு, கொரியா கொஸ்பி 3/4% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 3/4% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 1/2% அப்பு, சங்கை சைனா 1.5% அப்பு. இன்னைக்கு முக்கியமான யூரோப்புடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு, அப்புறம் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட் இருக்கு, அப்புறம் யூஎஸ்டைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு, 30-year பாண்ட் ஆக்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. 1.15 பிசிஆர் ரேஷியோ புலிஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 25,000, 25,950, 24,900, 24,800 இதுல எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. மேல் சைடு பார்த்தா 25, 25,100, 25,200 இதெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எஃப்ஐடிஏ டேட்டாவை பொறுத்தவரை நேற்று கொஞ்சம் விற்கிறத குறைச்சிட்டு 115 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 2,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் 5,901 கோடிக்கு விற்றுருக்காங்க. தொடர்ந்து 2 மாசமா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு விற்றுருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் 100% தாரிஃப் போட சொல்லி ட்ரம்ப் வற்புறுத்ததாக இந்துதாஸ் டைம்ல வந்திருக்கு. இதுல வந்து லைக்லி அன்லைக்லிங்குது, சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டேங்கிறாங்க. சிஎன்பிசி வந்து லைக்லி சொல்லுது, இந்துஸ்தான் டைம் அன்லைக்லி சொல்லுது, சில நியூஸ் சேனல்கள் மாறி மாறி சொல்லுது. ரைட்டா? எது வந்தாலும் நல்லது, போடாமல் இருந்தால் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது. அப்புறம் இந்தியா ரஷ்யா ஸ்டாப் ரிக்ரூட்மெண்ட்கான வார்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு. அதாவது ரஷ்யாவில் அவங்க போர் நடத்துறதுக்காண்டி இந்தியன்ஸை நீங்கள் ரிக்ரூட் பண்ணாதீங்க அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. நியூஸ்லாம் வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் ஈரான் வந்து ஐஏஏல மறுபடியும் என்ட்ரு ஆகியிருக்காங்க என்று ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து காசாவை ரொம்ப மோசமாக இது பண்ணி அழிச்சிட்டு இருக்கிறதாகவும், நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறதாகவும் மறுபடியும் நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. கத்தார் பிஎம் இது வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு, இஸ்ரேல் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இது அல் ஜசீரால வந்திருக்கு. சரி, இப்போ நிஃப்டியில் நம்ம டெக்னிக்கலாக பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பாருங்கள், நிஃப்டி 50 சார்ட்டு பெருசு பண்ணிடுறேன். இது நான் வரைஞ்சது ஏற்கனவே வரைஞ்சது தான். இந்த பாருங்கள், மேலே உள்ள ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன், கீழே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே வருது. இது ஒரு வெஜ் பேட்டர்னு. இதை லைட்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இந்த வரைகிறோம் பாருங்க, இது ஒரு கப்பாகவும் இது ஒரு ஹேண்டலாகவும் இந்த பேட்டர்னை எடுத்துட்டோம்னா, இந்த ஹேண்டலுடைய ஹைட்டு வந்து 24,400 டு 300 பாயிண்ட் இருக்குது. அப்போ 25,300 வரைக்கும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் மூவ் ஆகலாம், இந்த பிரேக் அவுட் கொடுத்தா. சரியா? அடுத்தது இதோடைய ஹைட்டு வந்து 24,330 டு 1000 பாயிண்ட், 24,300 டு 25,300. ஸோ 25 டு 26,000 கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹை கிட்டக்க வந்துடுது. அடுத்த செகண்ட் டார்கெட்டு, அதாவது இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறமா மேல் நோக்கி போகணும். இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுடைய ஒரு இதை மட்டும்தான் சொல்கிறேன். பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எஃப்ஐஸ் ஒத்துழைக்கணும், ட்ரம்ப் ஒத்துழைக்கணும், மற்ற ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒத்துழைக்கணும். இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகணும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.